இயேசு அத்திமரத்தை சபித்ததை நினைவுகூர்ந்தவன் யார்? பேதுரு. இயேசு தேவாலயத்தில் எவைகளை கவிழ்த்துப் போட்டார்? காசுக்காரர்களின் பலகைகள், புறாவிற்கிறவர்களின் ஆசனங்கள். வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் ஏன் இயேசுவுக்கு பயந்திருந்தார்கள்? ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினால். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் இயேசுவிடம் என்ன கேட்டார்கள்? எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? கழுதைக்குட்டியை என்ன செய்ய இயேசு கூறினார்? அவிழ்த்துக் கொண்டு வர. இயேசு எதிலே ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்த்தார். இலைகளுள்ள ஒரு அத்திமரம். எது யாரால் உண்டாயிற்று என்று இயேசு பிரதான ஆசாரியரிடம் கேட்டார். யோவான் கொடுத்த ஸ்நானம். இயேசு சீஷர்களிடம் எதில் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க சொன்னார்? தேவனிடம். இயேசு அத்திமரத்தை என்ன செய்தார்? சபித்தார். கிராமத்தில் எதை கட்டியிருக்க காண்பீர்கள் என்று இயேசு கூறினார்? ஒரு கழுதைக்குட்டி. பரலோகத்திலிருக்கிற பிதா எப்போது நம் தப்பிதங்களை மன்னிப்பார்? நாம் மற்றவர்களை மன்னிக்கும்போது. இயேசு தமக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்ற கேள்விக்கு யாரிடம் பதில் அளிக்கவில்லை? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர். கழுதை குட்டியை அவிழ்க்க இயேசு எத்தனை சீஷர்களை அனுப்பினார்? 2. இதில் எருசலேமுக்கு அருகில் உள்ள ஊர் எது? பெத்பகே, பெத்தானியா. மறுநாள் இயேசு சபித்திருந்த அத்திமரம் எப்படி இருந்தது? வேரோடே பட்டுப்போயிருந்தது. இயேசு எந்த மரத்தை பார்த்தார்? அத்திமரம். ஜனங்கள் இயேசுவின் எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்? உபதேசத்தை. ஜெபம் பண்ணும்போது எப்படி விசுவாசிக்க வேண்டும்? பெற்றுக்கொள்வோம் என்று. சீஷர்கள் கட்டியிருக்க கண்ட கழுதைக்குட்டி எப்படிப்பட்டது? ஒரு மனுஷனும் ஒரு காலும் ஏறியிராதது. ஜெப வீட்டை ஜனங்கள் என்னவாக்கினார்கள் என்று இயேசு கூறினார்? கள்ளர் குகை. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் எதுவாக எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? ஜெப வீடு. கழுதைக்குட்டியின் மேல் சீஷர்கள் எதை போட்டார்கள்? தங்கள் வஸ்திரங்கள். இயேசுவை கொலை செய்ய வகை தேடியவர்கள் யார்? வேதபாரகர், பிரதான ஆசாரியர். இது முதல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் யார் யாரிடம் கூறியது? இயேசு அத்திமரத்திடம். மக்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? ஓசன்னா. ஜெபம் பண்ணும்போது கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று டாஷ் வேண்டும். விசுவாசிக்க. கழுதைக்குட்டி எங்கே இருந்தது? கிராமத்தில். இயேசு எங்கேயிருந்து விற்றவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டார்?
எருசலேம் தேவாலயம். யாரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்? தேவன். யோவான் கொடுத்த ஸ்நானத்தை பற்றிய இயேசுவின் கேள்விக்கு பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு தெரியாது. யாருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்? கர்த்தரின். இயேசு எதை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக சொல்லும் உதாரணம் கொடுத்தார்? மலை. சீஷர்கள் எதை அவிழ்த்துக் கொண்டு வர இயேசு சொன்னார்? கழுதைக்குட்டி. நாம் ஜெபம் பண்ணும்போது மற்றவன் பேரில் உள்ள குறையை ஏன் மன்னிக்க வேண்டும்? பரலோகத்திலிருக்கிற நமது பிதா நமக்கு மன்னிக்கும்படி. கழுதைக்குட்டி எங்கே கட்டப்பட்டிருந்தது? இருவழிச்சந்தில். ஜனங்கள் யோவானை எப்படி எண்ணினார்கள்? மெய்யான தீர்க்கதரிசி. இயேசு 12 எங்கே போனார்? பெத்தானியா. ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் குறை உண்டானால் அதை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். கழுதைக்குட்டியின் மேல் ஏறிப்போனவர் யார்? இயேசு. இயேசு ஒருவரையும் எதன் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடவில்லை. தேவாலயம். எல்லாரும் யாரை மெய்யான தீர்க்கதரிசி என்று எண்ணினார்கள்? யோவான். இயேசுவும் சீஷரும் ஒலிவமலைக்கு அருகான எந்த ஊரில் வந்தார்கள்? பெத்தானியா. யார் கழுதைக்குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள்? சீஷர்கள். அத்திமரத்தில் பழம் காணப்படாத காலம் எந்த காலம்? அத்திப்பழ காலமல்ல. கழுதைக்குட்டி இருவழிச்சந்தில் எங்கே கட்டப்பட்டிருந்தது? ஒரு வாசல் அருகே. இயேசுவின் அதிகாரத்தைப் பற்றி இயேசுவிடம் கேள்வி கேட்டவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர். இயேசு எந்த ஊர்களுக்கு சமீபமாய் வந்தார்? பெத்பகே பெத்தானியா. ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டுப்போயிற்று கூறியவன் யார்? பேதுரு. அத்திமரத்தில் இருந்தது என்ன? இலைகள் மாத்திரம். இயேசு அத்திமரத்தில் என்ன பார்க்க வந்தார்? ஏதாகிலும் அகப்படுமோ என்று. இயேசு தேவாலயத்தில் யாரை துரத்தினார்? விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும். வழியிலே எவைகள் விரிக்கப்பட்டன? வஸ்திரங்களும் மரக்கிளைகளும். பேதுரு இயேசுவை எப்படி அழைத்தார்? ரபி. இயேசு எருசலேமுக்கு வந்ததும் எங்கு சென்றார்? தேவாலயம். ஏன் கழுதைக்குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று யாராகிலும் கேட்டால் சீஷர்கள் சொல்ல வேண்டியது என்ன? இது ஆண்டவருக்கு வேண்டும். இயேசுவும் சீஷரும் பெத்தானியாவிலிருந்து புறப்படும்போது இயேசுவுக்கு உண்டானது என்ன? பசி.
இயேசு எங்கே போகும்படி 2 சீஷரை அனுப்பினார்? எதிரே இருக்கிற கிராமம். பிதா எப்பொழுது நமது தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார்? நாம் பிறர் குறையை மன்னியாவிட்டால்